சார் சாயிஃப் அலிக்கான ஒரு ரக்கடான போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் பார்க்கறதுக்கே கும்முன்னு இருந்துச்சு. ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த காருக்கு பின்னாடியே பைக்கில் 2 பேர் அந்த காரை ஃபாலோ பண்ணுறாங்க. திடீர்னு அந்த 2 படுபாவி பயில நடு ரோட்டில் வச்சு அந்த ஜேர்னலிஸ்ட்டை கொன்னுடுறாங்க. இத்தனைக்கும் அந்த ஜேர்னலிஸ்ட் போகிற காருக்கு பின்னாடி தான் சாயிஃப் அலிகான் டீம் பாதுகாப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு மேலே நான் கதைக்குள்ள போகல. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற கர்த்தவ்யா ஒரு ஹிந்தி படம். இது ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஆரம்பத்தில் செட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்லோ பர்னிங் டெம்போ வந்து ஆரம்பத்தில் சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஆனால் ஒரு த்ரில்லர் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம்னா அஸ்கு புஸ்கு பிரிட்டானியா ரஸ்க் தான். அப்படிலாம் எதுவுமே இருக்காது. படம் மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு கேரக்டரை வச்சு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் கூட என்னது கபில் தேவ் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் தான். சாயிஃப் அலிகான் தான் அந்த படத்தோட பேக் போனே. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு ட்ரீட் தான். சூப்பராக பண்ணியிருந்தாப்ல. யுத்வீர்னு ஒரு சின்ன பையன் கம்மியான சீன் தான் வருவாப்ல. அந்த பையனும் தரமான பெர்ஃபார்மன்ஸ். சாயிஃப் அலிகானோட ஒய்ஃபா வரக்கூடிய ரசிகா அவங்க வந்து ஒரு அமேசிங் ஆக்ட்ரஸ். டெல்லி கிரைம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. 2 மணி நேரம் தான் படம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். படம் ரொம்ப கிரிப்பிங்காக இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப போரும் அடிக்காது. படம் பார்க்குற வரைக்கும் போர் அடிக்கல. ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உப்பு சப்பு இல்லாத படமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இது என்னோட ஒப்பீனியன். பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு படத்தில் மீட் பண்ணலாம்.